சிலரை பார்த்துருக்கீங்களா? சிலர்கிட்ட இருந்து உலக பிரகாரமான நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஷெல்ல போல ஒட்டிக்கிடுவான். அல்லேலூயா. ஒட்டுணி மாதிரி பிடிச்சிக்கிடுவான். பார்த்துருக்கீங்களாங்க சிலரை? இவனை பிடிச்சாதான் நமக்கு இந்த உலகத்துல நன்மை செய்யும் கிடைக்கும். அல்லேலூயா. இவளை பிடிச்சாதான் நம்ம இந்த உலகத்துல நன்மை நமக்கு செய்யும் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய நன்மை பெறுவதற்கு இந்த பியானை மாதிரி ஆட்களை பிடிச்சிக்கிடுவாங்க. அல்லேலூயா. பிடிச்சி இந்த பியானு ரத்தத்தை எப்படி உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கோ அதே போல அது யாரை பிடிச்சிருக்கோ அந்த ஆளுடைய ரத்தத்தை உறிஞ்சி 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 செய்யும் குடிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பியானா இருக்கீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. வருமானம் தரக்கூடியதை உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் யாரு? பியானுக்கு சமம். அல்லேலூயா. விசுவாசியா இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் எப்படி மாறிடுது? பியானா மாறிடுது. அல்லேலூயா. நான் ஊழியத்தையே பிடிச்சிட்டு இருந்தேன். நான் யாரு? பியானுங்க. நான் யாரை பிடிக்கணும்? தேவனை பிடிக்கணும். அல்லேலூயா. நம்ம சகோதரர்கள் யாரை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். நீங்க யாரை பிடிக்கணும்? தேவனை பிடிக்கணும். புருஷனையும் பொண்டாட்டியும் அம்மையும் அப்பனையும் ஆத்தாளையும் அப்படி இருக்க பிடிச்சிட்டு இருந்தோம். நீங்களா யாரு? பேனு ஈரு ஷெல்லுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோதரன் நீங்க ஏன் பிடிக்கிறீங்க தெரியுமா? உலக பிரபாரமான நன்மைகள் உங்களுக்கு போதுமானதா இல்ல. அல்லேலூயா. ஆகைய யாரையோ ஒருவரை பிடித்து ஷெல்லு மாதிரி பேன் மாதிரி அப்படி பிடிச்சுக்கிட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு தெரியும், புரியும். அல்லேலூயா. அப்படி பேன மாதிரி பாருங்க, நான் நிறைய பேரை நம்ம பிடிக்கிறோம், நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க? பிடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பியான போல நம்ம வாழ்க்கையை செஞ்சிடக்கூடாது, அமைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் பிடிச்சி பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக தான் ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆனால் உலக பிரகாரமாக வாழ்வதற்கு தேவையான நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. உண்மைதான் தேவை. நாங்கள் மாதிரி எங்கெங்க போவோம்? நாங்கள் எதையே பிடிச்சிருந்து தொங்க வேண்டியிருக்கு, இவனே பிடிச்சிருந்து தொங்க வேண்டியிருக்கு, இவளே பிடிச்சிருந்து தொங்க வேண்டியிருக்கு. அப்படி தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமா. வேதம் சொல்லுது, உலக பிரகாரமான நன்மைகளை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பியானம் மாதிரி யாரையும் போய் அப்பி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க இதுவரை பேன் மாதிரி யாரையும் அப்பி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? யாரை பற்றி பிடிக்கணும்? தேவனை பற்றி பிடிக்கணும், கர்த்தரை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியம், பிடிக்கும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் சோகத்தோடும் வேதனையோடும் வந்து உட்கார்ந்தே இருப்போம்னு சொன்னால் தேவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா உனக்கு எவ்வளவுதான் நான் நன்மை செஞ்சாலும் நீ எப்படி தான் வந்து உட்காந்துருக்க? சோர்ந்து போய் சோகத்தோடு தான் வந்து உட்காந்துருக்கிற. இதை விட நீ வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு தரக்கூடிய நன்மை என்ன செஞ்சிருவார்? ஸ்டாப் பண்ணிடுவார். அல்லேலூயா. அதனால் மனுஷன் வந்து எவ்வளோதான் வாங்கினாலும் அவனுக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. அல்லேலூயா. அதனால் நாம் வந்து அப்படி திருப்தி இல்லாதவர்களாக அல்ல, திருப்தியோடு தேவ சமூகத்தில் வருகிறவர்களாக, தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாமும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அதுக்கு தான் நம்ம தேவ சமூகத்துக்கு செய்கிறோம், வருகிறோம். என்கிட்ட வேதம் சொல்கிறது அப்படி சமூகத்தில் ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு. பேரின்பம்னா பெரிய இன்பம்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சிற்றின்பம் நமக்கு கிடைக்கலையே, நமக்கு கிடைக்கலையே, நமக்கு கிடைக்கல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்காததே பெரிய ஒரு கவலையாக இருக்கும், மட்டன் எடுக்காத ஒரு பெரிய கவலையாக இருக்கும், முட்டை குழம்பு வைக்கலன்னா பெரிய கவலையாயிரும். அல்லேலூயா. இதெல்லாம் சிற்றின்பங்கள். நான் வேதம் சொல்கிறது தேவ சமூகத்துக்கு வந்துட்டாங்க என்ன இருக்குது?
பெரிய இன்பம், பேரின்பம் இருக்குது. அல்லேலூயா. அந்த பேரின்பத்தை வாங்கியாச்சுன்னா இதெல்லாம் சிற்றின்பங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிடும், விலகிறோம், தூரமாக போயிடும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கடந்த சில வாரங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னை ஆராதிப்பதற்கு அழைத்ததும், தேவனை ஆராதிப்பதற்கு தேவ ஜனங்களை தடை செய்த பார்வோனுடைய சம்பவங்களிலிருந்து சில காரியங்களை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. முதல்ல பார்வோன் தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்ததினாலே என்ன நடந்தது? நதியிலே தேவன் என்ன செய்தார்? வாதைகளை அனுப்பினார், நதியை அடித்தார். அதனால் செழிப்பு என்ன செஞ்சது? மாறியது, குறைவு உண்டானது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிப்பதற்கு நாம் தடை உள்ளவர்களாகவோ நாமே நமக்கு தடையாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வருமானங்களிலே செழிப்புகளிலே தேவன் வாதைகளை என்ன செய்வார்? அனுப்புவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனை ஆராதிப்பதற்கு தடையாக நாமே நமக்கே அல்லது நாம் பிறருக்கு இடரலாக இருந்தோம் என்று சொன்னால் என்ன அனுப்புவார்? தவளை அனுப்புவார். அல்லேலூயா. இந்த தவளை வரும் பொழுது அதனால் பெரிய உபத்திரவங்கள் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த தவளை என்பது 2 மனநிலையில் உள்ள தேவ பிள்ளைகள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. நாம் எல்லாம் 2 மனநிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்குள்ள யார் இருக்கா? தவளையின் ஆவி ஆட்கொண்டிருக்கிறது என்பதை செஞ்சு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தவளையின் ஆவி உடையவர்களாக அல்ல, தேவாவியை பெற்ற தேவ ஜனங்களாக வாழணும். என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், தவளையை குறித்து ஏன் வாதையாக தேவன் அனுப்பினார் என்று சொன்னால், அந்த பார்வோன் காலத்து ஜனங்கள் தவளையை தங்களுக்கு மறுபிறப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக என்ன செஞ்சாங்க? வணங்கினார்கள். அல்லேலூயா. தவளை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? செத்த நம்ம உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேருக்கு உயிர் வரணும்னா நல்லா சாப்பிட்டா போதும். அல்லேலூயா அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு உயிர் வரணும்னா கெட்டுக்கெட்டா பணம் இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு உயிர் வரணும்னா சொந்த பந்தங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு உயிர் வரணும்னா தூங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டு இதனால தான் நமக்கு உயிர் வரும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. உயிர் வரவே செய்யாது. அல்லேலூயா. சிலர் சில மனிதர்களை எதிர்பார்க்கிறார்கள், இவர் மூலமாக நமக்கு உயிர் வரும், அதுவும் உயிர் என்ன செய்யாது? வராது. அப்போ உயிர் தரக்கூடிய ஆள் யார் தான்? நம்முடைய தேவன். தேவன் தான் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். தேவன் நம்ம உயிர்ப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் போன போக்கில் போகக்கூடாது. மனம் போன காரியங்களில் அதிகமாக நம் வாழ்க்கையை செலுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. பணி உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, குற்றமில்லாதவர்களை குற்றம் சாட்டி பேசுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி கொண்டால் தேவன் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாக இருப்பார். வாதனை மூட்டுன்னு செஞ்சிடும், நீங்கிரும். எப்பவும் செத்த முகத்தோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு பார்வோன் தேவ ஜனங்களை ஆராதிக்க விடாததினாலே தேவன் அனுப்பிய 3வது ஒரு வாதை, அதை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 8ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 15வது 16வது 17வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது, லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அதாவது தவளை வந்துச்சு, இப்போ தவளையெல்லாம் போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தவளை கடி, தவளை ஊரல், தவளையினால வந்த நாற்றம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மாறணும்னா பார்வோனுக்கு மறுபடியும் என்ன வந்துட்டு? இருதய கடினம். இருதய கடினம் என்னது? திமிரு வந்துட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இருதய கடினத்துக்கு இன்னொரு பேர் என்னது? திமிரு, பெருமை, மேட்டிமை, ஆணவம்.
இன்னும் சொல்ல போனால் இருமாப்பு. அல்லேலூயா. வந்துட்டு வந்த உடனே மறுபடியும் தேவஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆராதிக்க விட மாட்டாங்க. லெகு உண்டாகி விட்டது, நாம வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. நேற்று தான் கொஞ்சம் காய்ச்சலாக இருந்து, நேற்று தான் கொஞ்சம் பணத்துக்கு தட்டுப்பாடாக இருந்து, இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிட்டு, அதனால நாம் மறுபடியும் தென்னாவிட்ட என்ன செய்வோம்? பேசுவோம், தென்னாவிட்டா காட்டுவோம்னு சொல்லி பெருமையை இருமாப்பா காட்டுறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. பார்வோன் அப்படி தான் காட்டினான். அப்படி காட்டின உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மீதும் மிருக ஜீவன்கள் மீதும் பேன்களாக எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாக மாறிற்று. அல்லேலூயா. மூணாவது வாதம் என்னது? பேனுன்னா தெரியுமா? தலைக்கு மேலே ஓடுதல் அந்த ஃபேன் இல்லை. எங்க தலைக்கு மேலே ஓடுதில்ல, அங்கே அந்த ஃபேன் இல்லை. தலைக்கு மேலே இன்னொரு ஓடும் பாருங்க, அந்த ஃபேன் ஒரு பார்க்கலாம். புரியலையாங்க? பேனு இன்னொரு மொழிபெயர்ப்பில் கொசுன்னு போட்டிருக்கு. ரெண்டும் ஒன்று தான். அழிச்சுங்க பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? அது பறக்கும், இது பறக்காது. அல்லேலூயா. இந்த பேனை வாதி அனுப்பிட்டாருங்க. பேனு கொசு ரெண்டுமே நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மண்டை முழுவதும் என்ன தான் இருக்கும்? பியானா தான் இருக்கும். அல்லேலூயா. எடுக்க என்ன செய்யாது? வரவே செய்யாது. அல்லேலூயா. ஆமாம், நிற்காது. எத்தனை பேர் எடுத்தாலும் என்ன செய்யாது? நிற்காது. சிலருக்கு அந்த பியானு இருந்தால் தான் யாராவது ஒரு ஆள் எடுப்பாங்க, சுகமாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி மடியில் போய் படுத்துக்கிடுவேன். எங்கள் பாட்டி அப்படியே தலையில் இப்படி தடவி எங்கள் ஆச்சி அப்படியே எடுத்து குத்தி போட்டுகிட்டே இருப்பாள். நமக்கு பெருசாக தெரியாது, நமக்கு தூங்கணும், அப்படியே தூங்கிடுவேன். அல்லேலூயா. சில சமயத்தில் பேனு கொஞ்சம் அதிகமாக இருந்தவுடனே அப்படி தேடி பார்ப்பாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியும். உடனே ஈர்வலி கொண்டாமாங்க. ஈர்வலின்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இப்படி வச்சு குத்தணும். கொஞ்சம் சரிச்சு குத்தியாச்சுன்னா மூளையில் போய் குத்திடுவோம். ரெண்டு பார்க்கலாம். அதுக்கே படிக்கணும். அதை வச்சு குத்தி அழகாக எடுத்து வெளியே நசுக்கி பேனை கொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த பேனை என்ன செய்தான்? மண்டைக்குள்ளே போய் இருந்து ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிடும். ஒரு மாதத்துக்கு 500 குட்டி போட்டுருமா. அவர் அழிச்சிருக்க பார்க்கலாம். எதில் திறமை இருக்கோ இல்லையோ, குட்டி போடுறதுல ரொம்ப திறமையாக இருக்குது இந்த ஒரு மிருக ஜீவன்கள், இந்த உயிரினங்கள். அல்லேலூயா. சத்தமாக அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எங்கே போய் இருக்குமா? இடுக்குகளில், சரீரத்தில் உள்ள இடுக்குகளில் போய் இருக்கும். காது, கை, முதுகு, எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ அதுக்குள்ளே போய் இருக்கும். அல்லேலூயா. இந்த பேனு ஒரு மோசமான ஒரு பூச்சி பிராணி. அல்லேலூயா. இதை அனுப்பிட்டாரு. எப்படி அனுப்பினாருன்னா புழுதியை அடினார். அல்லேலூயா. மண்ணை அடி, புழுதியை அடினார். மண்ணை அடித்த உடனே அங்கேருந்து பேனெல்லாம் சரசரான்னு அப்படி போகுது. சினிமாவில் போன மாதிரி போகுது. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். எல்லா இடமும் ஏறியாச்சு. இந்த பேன் எப்படி பரவுனா, நான் படித்தேன். ஒரு சேலையை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு துவைக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உள்ளே கிடக்கும். சுகமாக உட்காந்து அப்படியே குஞ்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. புரியலையாங்க? சேர்ந்து பேன் உள்ளவங்களும் பேன் இல்லாதவங்களும் சேர்ந்து படுத்தாங்கன்னா இங்கேருந்து அங்கே போயிடும். உடைகள் மூலமாக மாறும். துண்டு, தலை தோத்துற பாருங்கள், துண்டு, அந்த துண்டு மூலமாக பரவுமா. தொப்பி, டூ வீலர்லாம் போகும்போது நிறைய பேர் தொப்பி வச்சுருப்பாங்க. ஒன் தொப்பி கொஞ்சம் எனக்கு தப்பானதுக்கு இவன் தொப்பி போட்டுவிட்டு அங்கேருந்து பேனுக்கு வந்துடும். ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க உடைகளை யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியெல்லாம் உடைகளை சுத்தமாக வைக்காதனால என்ன செய்யுமா? பேன் வரும். அவங்கள தான் பேன் புழுத்தவங்கன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பேன் உங்களுக்கு பெருகிக்கிட்டு இருக்குனாலே நீங்கள் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். உடைய ஒழுங்காக துவைக்கலன்னு அர்த்தம்.
இன்னும் சொல்கிறாங்க, உடைய துவைச்ச வரும் பேன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுமா, அந்த சட்டை சேலையெல்லாம் அயன் பண்ணணுமா. அல்லேலூயா. அந்த சூட்டில் சாகுமா. இப்படி பேன் ரொம்ப மோசமாக உலகத்தில் என்ன செய்யுது, மனிதனுக்கு வேதனையை கொடுக்குது. அல்லேலூயா. அது கடிக்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியும், உடனெல்லாம் கடிக்காது. வளர்ந்து அது கடிக்கக்கூடிய பக்குவம் வரும் பொழுது அப்போ தான் ஐயோ பேன் இருக்கு பிறகுன்னு மண்டைய என்ன செய்வோம், நம்ம சொறைவோம். அல்லேலூயா. இந்த பேன் படத்தை அது இளைய இடத்துல நான் பார்த்தேன். பேன் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும், இப்படி ஒரு என்ன சொல்ல கரப்பாம்பூச்சி மாதிரி அந்த வடிவத்தில் சின்னதாக இருக்கும், அப்படி தானே. அந்த பேனை இப்படி நிமித்து இப்படி நிற்க விட்ருக்கான். அல்லேலூயா. படத்தில் நிமித்து இப்படி நிற்க விட்டா அசல் பேய் மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு தோதுவான படமாக அது இல்லை, கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள் அந்த பேன் படத்தை, அசல் பேய் மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ மோசமான ஒரு பிராணி அது இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. இந்த பிராணியை தேவன் அங்கே அனுப்பிட்டார். அல்லேலூயா. சின்னதாக தான் இருக்குது, பேனை நசுக்கி கொண்டுடலான்னு நினச்சான், பேனை நசுக்கி கொள்ள முடியல. அது நசுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு அலுவலிச்சுங்க பார்க்கலாம், சத்தமாக தான் ஒரு அலுவலிச்சுங்க. இந்த பேனை ஏன் அனுப்புனார் அப்படின்னா, இந்த பேனையும் ஈரையும் தான் செல்லையும் தான் பார்வோன் மக்கள் என்ன செஞ்சாங்க, இன்னொரு தெய்வமாக வணங்கினாங்க. அல்லேலூயா. நதியை தெய்வமாக வணங்கினாங்க, தவளையை தெய்வமாக வணங்கினாங்க. அடுத்தால பேனையும் ஈரையும் செல்லையும் என்ன செஞ்சாங்க, தெய்வமாக வணங்கினாங்க. அல்லேலூயா. பேனை ஏன் தெய்வமாக வணங்கினாங்கன்னா, சரித்திரங்கள் சொல்லுது, இந்த பூமிக்குரிய நன்மைகளை அது கொடுக்குமா. அல்லேலூயா. நதியில் வரக்கூடிய நன்மைகளை அந்த நைல் நதி கொடுத்ததுன்னு பார்வோன் தேசத்து மக்கள் வணங்கினாங்க. தவளை செத்தவனை உயிரோடு எழுப்புன்னு அவங்க வணங்கினாங்க. இப்போ பேனை எதுக்கு வணங்குறாங்க, பூமிக்குரிய நன்மைகளை பேனு தரும். அல்லேலூயா. அப்படின்னு இந்த பேனை தெய்வமாக வழிபட்டாங்களாம். யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை எது தருது, பேனு தருது, இந்த செல்லு தருது, இந்த ஈரு தருதுன்னு நினைச்சான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலரை பார்த்துருக்கீங்களா, சிலர்கிட்ட இருந்து உலக பிரகாரமான நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஷெல்லை போல் ஒட்டிக்கிடுவான். அல்லேலூயா. ஒட்டுணி மாதிரி பிடிச்சிக்கிடுவான். பார்த்துருக்கீங்களாங்க சிலரை, நான் உங்களை சொல்லலை, இங்கே உங்களை நினச்சிக்கிட்டாங்க. இவனை பிடிச்சாத்தான் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள நன்மைன்னு செய்யும் கிடைக்கும். அல்லேலூயா. இவளை பிடிச்சாதான் நம்ம இந்த உலகத்தில் உள்ள நன்மை நமக்கு செய்யும் கிடைக்கும் சொல்லிட்டு, இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய நன்மை பெறுவதற்கு இந்த பேனை மாதிரி ஆட்களை பிடிச்சிக்கிடுவாங்க. அல்லேலூயா. பிடிச்சி இந்த பேனு ரத்தத்தை எப்படி உறிஞ்சி குடிக்கோ, அதே போல் அது யாரை பிடிச்சிருக்கோ அந்த ஆளுடைய ரத்தத்தை உறிஞ்சி நிச்சயம் குடிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பேனா இருக்கீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. வருமானம் தரக்கூடியதை உறுதியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் யாரு, பேனுக்கு சமம். அல்லேலூயா. அதே போல் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க, அதே பிடிச்சி இரவு பகலும் இதன் மூலமாக தான் நமக்கு வருமானம் அப்படின்னு பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னா அது சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லை. அல்லேலூயா. அப்போ விசுவாசியாக இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் எப்படி மாறிடுது, பியானா மாறிடுது. அல்லேலூயா. நான் ஊழியத்தையே பிடிச்சிட்டு இருந்தேன், நான் யாரு, இந்த ஊழியத்தையே நான் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கேன், நான் யாருங்க, பேனுங்க. நான் யாரை பிடிக்கணும், தேவனை பிடிக்கணும். அல்லேலூயா. நம்ம சகோதரர்கள் யாரை பிடிக்கணும், கர்த்தரை பிடிக்கணும். நீங்க யாரை பிடிக்கணும், தேவனை பிடிக்கணும். புருஷனையும் பொண்டாட்டியும் அம்மையும் அப்பனையும் ஆத்தாலையும் அப்படி இருக்க பிடிச்சிட்டு இருந்தோம்னா நீங்களா யாரு, பேனு ஈரு ஷெல்லுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோதரம். நீங்க ஏன் பிடிக்கிறீங்க தெரியுமா, உலக பிரபாரமான நன்மைகள் உங்களுக்கு போதுமானதா இல்லை. அல்லேலூயா. ஆகைய யாரையோ ஒருவரை பிடித்து ஷெல்லு மாதிரி பேனு மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு தெரியும், புரியும். அல்லேலூயா. அப்படி பேன மாதிரி பாருங்க, நான் நிறைய பேரை நம்ம பிடிக்கிறோம், நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க,
பிடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பியானோ போல நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது, அமைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் பிடிச்சி பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக தான் ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆனால் உலக பிரகாரமாக வாழ்வதற்கு தேவையான நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. உண்மைதான், தேவை. நாங்கள் மாதிரி எங்கெங்க போவோம்? நாங்கள் எதையே பிடிச்சிருந்து தொங்க வேண்டியிருக்கு, இவனே பிடிச்சிதானே தொங்க வேண்டியிருக்கு, இவளே பிடிச்சிதானே தொங்க வேண்டியிருக்கு. அப்படி தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்லுது, உலக பிரகாரமான நன்மைகளை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பியானம் மாதிரி யாரையும் போய் அப்பி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இதுவரை பேன் மாதிரி யாரையும் அப்பி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருக்கு பேன் மண்டைக்குள்ளே இருக்கிறதே தெரியாது, பார்த்தீங்களா? அதே மாதிரி இவங்க பேன் மாதிரி இருக்கிறதே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் சிலருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம பேன் மாதிரி இருக்கவும் கூடாது, பேன் மாதிரி யாரை நம்ம அப்பவும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. மாதிரி பழகி பெருகி நம்ம மண்டையில் உள்ள மூளையும் பேரும் ரத்தமும் பேரும் அழைச்சிருக்க பார்க்கலாம். அப்போ யாரை பற்றி பிடிக்கணும்? தேவனை பற்றி பிடிக்கணும், கர்த்தரை பற்றி பிடிக்கணும். அப்போது கர்த்தரை பற்றி பிடித்திருந்தாலும் பேன் மாதிரி தானேங்க நான் பலரை பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறேன், ஏங்க இந்த நிலைமை மாற மாட்டேங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, இந்த உலகத்தின் நன்மைகளினாலே, இந்த உலகத்தின் பலன்களினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த பேனை மாதிரி அப்பி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனிதர்களை அப்பி பிடிக்கக்கூடாது, தொழிலை அப்பி பிடிக்கக்கூடாது, வேலையை அப்பி பிடிக்கக்கூடாது, யாரையும் எதையும் அப்பி பிடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போ உலகத்தின் பலனால் நிரப்பப்படுவார்களாம், நன்மைகளினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்களாம். வேதம் சொல்லுது. ஒரு சில காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24:4 வசனத்தை வாசிங்க. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாய் இருக்கிறவர் பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வசனத்தை நான் எடுத்தேன். அல்லேலூயா. வானத்திற்கும் அவர்தான் தேவன், பூமிக்கும் அவர் தாங்க தேவன். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர்தான் தேவன், வானத்தின் ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர்தான் தேவன். அல்லேலூயா. வானத்தின் நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் அவர்தான் தர முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்போ இந்த பூமிக்குரிய பலன், வானத்துக்குரிய பலன் ரெண்டு சேர்ந்தா உலகத்திற்குரிய பலன். அல்லேலூயா. உலகத்தின் ஒரு பகுதி பூமி, இன்னொரு பகுதி வானம். அப்போ ரெண்டு ஆசீர்வாதம் வேணும்ல, வானத்திலிருந்தும் ஆசீர்வாதம் வேணும், பூமியிலிருந்தும் ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வானமும் பூமியும் இணைந்த ஆசீர்வாதம் வேணும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ரெண்டு ஆசீர்வாதமும் இருக்கு? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லையா? சரி, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உலகத்தினுடைய ஆசீர்வாதம், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் சொன்னோம்னா பூமியும் வானமுங்கிற ஞாபகம் செய்யணும், மண்டைக்குள்ளே வரணும். உலகம்னு சொன்னோம்னா இந்த பூமியை மாத்திரம் செய்யக்கூடாது, நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பாயிண்டை சொல்லிட்டு நம்ம திருவிருந்துக்கு போவோம், நேரம் ஆயிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எப்போது உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
27வது அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இஸ்ரவேல் பூத்து காத்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேல் என்கிற தேவஜனம், தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் பலனால் தங்களை நிரப்பிக் கொள்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை தேவன் தேவ ஜனங்களோடு பேசும் பொழுது அவர்கள் பெரித்த வேதனையில இருந்தார்கள். பலனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்லை, பலன் அற்றவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கல. இன்னொருத்தனை அப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருந்தாங்க. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் அப்பிட்டு இருக்கீங்களோ தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலைமை என்ன செய்யணும்? மாறணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வேதம் சொல்கிறது, யாக்கோபு இஸ்ரவேல் தேவஜனங்கள் ஒரு காலத்துல இந்த உலகத்தின் பலனால அவர்கள் நிரப்பப்படாம உலகத்தினுடைய பாருங்கள் குறைவுகளினாலே நிரப்பப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. உலகத்தினுடைய நன்மைகளினாலே நிரப்பப்படாம உலகத்தினுடைய தீமைகளினாலே அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. உலகத்தினுடைய நிறைவுகளாலே அவர்கள் நிரப்பப்படாம குறைவுகளினாலே நிரப்பப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. ஒரே குறைவு தான். அல்லேலூயா. எதுக்கு குறைவு? அப்பத்துக்கு குறைவு, ஆடைக்கு குறைவு, தண்ணிக்கு குறைவு, சமாதானத்திற்கு குறைவு. வேற எதுக்கெல்லாம் குறைவு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தானே தெரியும். சுகத்திற்கு குறைவு. வேற நேரம் இல்லை, டக் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பணத்துக்கு குறைவு. சரி, பின்னால் இருக்கவங்களுக்கு என்ன குறைவு? சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். பலத்துக்கு குறைவு. பலம் இல்லை, உடல் பலவீனமா இருக்கு. அல்லேலூயா. பலம் இல்லாத ஒரு குறைவு. அடுத்தால சொல்லுங்க பார்க்கலாம். அறிவுக்கு குறைவா? பரவாயில்ல, அவளுக்கு குறைவு, அது கரெக்டாக சொல்லிட்டா, பரவாயில்ல. அறிவுக்கு குறைவு. சரி, வேற சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? அவன்கிட்ட கேட்டார், ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்ததாப்பான்னு கேட்டார். அல்லேலூயா. அது மாதிரி நான் கேட்குறேன், உங்களுக்கு குறைவு இருக்கா? வீடு இல்லை, அப்படி தானே? சரி, வீடு குறைவு. ஓ, ஞானமே இல்லையா? இவருக்கு சவாரி குறைவு, வண்டி ஓட்டம் தொழிலில் குறைவு, மன அமைதி. ரைட், மன அமைதி குறைவாக இருக்குது. ஏதோ இப்படி ஏதோ ஒரு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி குறைவாகவே வச்சுருக்கேன். அல்லேலூயா. சுகத்தில், பணத்தில், ஞானத்தில், அறிவில் இருப்பிடம் இல்லாமல், வண்டி ஓடாமல், பலம் இல்லாமல், பல விதங்களில் மன அமைதி இல்லாமல், இப்படி சமாதானம் இல்லாமல் குறைவிலே வச்சுருக்குங்க. அல்லேலூயா. இப்படி பலவிதமான குறைவு. நீங்கள் சொன்ன இந்த குறைவுகளெல்லாம் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, சில குறைவு இந்த உலகத்தின் மூலமாக வரும், சில குறைவு பூமியிலேருந்து வரும், சில குறைவு வானத்திலேருந்து வரும். அல்லேலூயா. குறைவு மாற வேண்டுமானால் சில குறைவுகள் மாறுவதற்கு பூமியிலிருந்து சில காரியங்கள் கிடைக்கும், சில குறைவுகள் மாறுவதற்கு வானத்திலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ரெண்டு சேர்ந்து தான் உலகத்தினுடைய நிறைவுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபு இஸ்ரவேல் பாருங்கள், இந்த பூமியை உலகத்தின் பலனால், வானமும் பூமியும் கொடுக்கிற ஆசீர்வாதங்களினாலே நிறைவுள்ளதாக நிரப்புகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. அதைத்தான் எல்லாருமே விரும்புகிறோம், தவறு இல்லை. இதை நம்ம பெறுவதற்கு நம்ம பேனை போல யாரும் அப்பி பிடிக்காத இல்லையோ, நாம பேனை மாதிரி சில என்ன செஞ்சுருக்கோம், அப்பி பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் நம்ம அப்பி பிடிக்கிற ஆளை பற்றி தான் பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே இந்த டாபிக் அப்படியே ஆண்டவர் மாத்துறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீ நம்ம ஆளுக்கு அடுத்தால அப்பி பிடிச்சிருக்கிறத சொல்லுப்பான்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. உண்மையிலேயே நான் பிரசங்கம் எப்படி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் தெரியுமா? நம்மளை அப்பி பிடிச்சிட ஆட்கள்லாம் பிடிங்கி தூர போட்டுறணும், கிட்ட வச்சிருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பார்க்கலாம். அது நம்ம ரத்தத்தை உறிஞ்சி நம்மளை சாகடிச்சிடும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பிரசங்கம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீங்களே அடுத்தால அப்பி பிடிக்கக்கூடிய பேன மாதிரி என்ன செய்தியோ இருக்கியோ அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த உலகத்தின் நன்மைகளால் நிரப்பப்படுவதற்கு ஏன் பிறரை அப்பி பிடிக்கிறோன்னா, அது பேன் மாதிரி இருக்கிறனால. அல்லேலூயா. வேற சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே, நீ வானத்தின் நிறைவினாலும் பூமி நிறைவினாலும் நாட்களை இந்த உலகத்தில் என்ன செய்வ, நீ பலனாய் பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். வேர் பற்றி முதல்ல என்ன செய்யும்? வேர். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் வாழ்றது. அல்லேலூயா. அவங்க சொன்ன மாதிரி ஒரு வீடு இல்லை, நிறைய பேருக்கு வீடு இல்லை, பிடிப்பே இல்லை. வாடகை வீட்டில் இருந்தால் மாறி 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 போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்டடியாக அந்த உலகத்தில் வந்து நம்ம காலை ஊணுவதற்காக ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல மன வாழ்க்கை, இப்படி நிறைய இருக்குங்க. அல்லேலூயா. அப்போ வேர் பற்றி பிடிப்பதற்கென்று இந்த உலகத்தில் நிறைய காரியங்களே நம்ம பேசலாம். அல்லேலூயா. அது இல்லைனாலே குறைவாக தான் இருப்போம். அல்லேலூயா. அடுத்தால் என்ன இல்லை? பூத்து காய்த்து. அல்லேலூயா. பூத்து காய்த்துன்னா பூ என்ன செய்யும்? மனம் வீசும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. பூ வந்து மனம் வீசும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மனம் வீசணுங்க, வாசனையாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில், குடும்பத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வாசனையாக இருக்கணும். இவனா அவன் மூஞ்சில் முடிஞ்சாலே கஞ்சி கிடைக்காது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்க, இவன் மூஞ்சில் முழிச்சா கஞ்சி கிடைக்காது, இவன் மூஞ்சில் முழிச்சா கஞ்சி கிடைக்காது. அல்லேலூயா. போகிற இடம் விளங்காது. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். நம்ம மூஞ்சி மனம் இல்லாமல் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கு. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கோம், அந்த ஆளை வந்து பார்த்துட்டு போப்பா, அந்த ஆளை வண்டிக்கு முன்னால் ஓட விடுப்பா, நடக்க விடுப்பா, வண்டி பயணம் நல்லா இருக்கணும், நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க. ஒரு அழிவு சொல்லுங்க. நான் அப்போ நம்ம வாழ்க்கை மனம் வீசக்கூடிய வாசனையாக இருக்கணும். தேவன் நம்ம மனம் வீசக்கூடியவளாக தான் வச்சிருக்கிறார். அழிச்சுங்க பார்க்கலாம். நாற்றம் எடுக்கக்கூடியவங்கள நம்ம ஆண்டு செய்ய மாட்டார், வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ மனம் வீசணும். மனம் வீசுவதற்காக ஓயாமல் நார் மாதிரி பூவை அண்டி பிடிச்சிக்கிட்டே நினைச்சக்கூடாது, அங்கேயும் அப்பி பிடிக்கக்கூடாது. அல்லேலூயா பார்க்கலாம். அப்போ வந்து வேதம் சொல்கிறது மனம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை. அடுத்தால காய்த்து காய்த்து கனி தரக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்தால எப்படி இருக்கும்? மாங்காய் நல்லா இருக்கும், மாம்பழமும் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் பார்க்கலாம். சத்தமாக இல்லை சொல்லுங்க. புளியங்காய் நல்லா இருக்கும், புளியும் நல்லா இருக்கும், எல்லாமே சிலதில் காயும் நல்லா இருக்கும், பழமும் நல்லா இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த கனிகளை போல, காய்கனிகளை போல வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? பலனால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மனம் வீசுகிறவராக, காய்கனிகள் கனி கொடுக்கிறவர்களாக. அடுத்தால என்ன சொன்னேன்? பிடிப்புள்ள ஒரு வாழ்க்கை. முதல்ல வேர் பற்றுகிற வாழ்க்கை. இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை தேவனுடைய கிருபையினால பிடிச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வேர் இல்லைன்னா செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் செடி வளர்ந்த மாதிரி தெரியும், டபக்குன்னு பட்டுக்கள் சாஞ்சிடும். அல்லேலூயா. அதே மாதிரி வேர் இருந்தால் தான் பூக்கும், வேர் இருந்தால் தான் காய்க்கும். அடிச்சுங்க பார்க்கலாம். இப்படி இதுலேருந்து நிறைய செய்தியை சொல்லலாம், நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதங்களினாலே, நிறைவுகளினாலே இந்த பூமியை இந்த உலகத்தின் பலன்களினாலே நிரப்பக்கூடிய தேவப்பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் நாம் வந்து யாரையும் பேனை அப்பி பிடிச்ச மாதிரி சீட்டுக்காரனை அப்பி பிடிக்காண்டா, லோன்காரனை அப்பி பிடிக்காண்டா, அண்ணன் தம்பி அப்பி பிடிக்காண்டாம், அக்கா தங்கச்சி அப்பி பிடிக்காண்டாம், விசுவாசி அப்பி பிடிக்காண்டாம், பாஸ்டர் அப்பி பிடிக்காண்டாம். அல்லேலூயா. யாரையுமே அப்பி பிடிக்காண்டாம். அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் ஆசீர்வாத பலனால் நிறைஞ்சிருந்தீங்கன்னா உங்களை யாராவது பேன் மாதிரி ஈர்மறை நினைச்சுவாங்க, அப்பி பிடிப்பாங்க. அல்லேலூயா. நாம் இப்போ நம்மளை யாரும் அப்பி பிடிக்கிற மாதிரி கண்டிஷன் இல்லை, நாம தான் பேரர் அப்பி பிடிக்கிற மாதிரி கண்டிஷன் செய்கிறோம். இருக்கிறதுனால இந்த நிலை எப்போ மாறும்? இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா, அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்லாவிட்டால் அவன் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், என்னோட ஒப்புரவாவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது. அதுக்குள்ள மேலுள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறாரு, தீ கொளுத்தி போட்டுருவேன் என்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஆனால் நீ வந்து கொளுத்தப்பட்ட ஒரு செடியை போல இருக்கக்கூடாதுன்னா நீ என்ன செய்யான்ட்ட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடு ஒப்புரவாவான். அல்லேலூயா. அவன் தேவனோடு ஒப்புரவாகி ஒப்புரவாகிற ஒரு தேவ பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வானத்தின் நன்மைகளினாலும் பூமியின் நன்மைகளினாலும் மொத்தத்தில் ரெண்டும் சேர்ந்த இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களினால நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். சத்தமாக எழுதுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நாம் உலகத்தின் பலனால் நிரப்பப்படணும்னா என்ன செய்யணும்? சத்தம் சொல்லுங்க. தேவனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு ஒப்புரவாகிற தேவஜனமாக இருக்கணும். ஏன் ஒப்புரவாகணும்னா நிறைய பேருக்கு தேவன்கிட்ட எப்படி இல்லை? ஒப்புரவாக இல்லைங்க. ஒப்புரவாக இல்லைன்னு என்ன? சமாதானமாக இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. குடும்பத்தில் சபைக்குள்ள நிறைய சண்டைகள் வரும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் அமைதி. நீங்கள் சண்டையே போட்டது இல்லையா? போட்டிருப்பீங்க. சண்டையை ஈஸியாக போட்டுருவீங்க, ஆனால் சமாதானத்தை ஈஸியாக செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. சமாதானத்துக்கு அவன் வரட்டும் இவன் வரட்டும் அவன் வரட்டும்னு செஞ்சுட்டு இருப்போம், காத்திருப்போம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் கூட முதல்ல ஒப்புரவாகணும்னா முதல்ல நீ சண்டை போட்டிருக்க பார்த்தியா, அவங்க ஒப்புரவாக. அல்லேலூயா. முதல்ல நீ சண்டை போட்டிருக்க பார்த்தியா, அவ கூட ஒப்புரவாவே. அவ கூட போய் பின்னியா நான் சொல்லலை, ஒப்புரவாக. அல்லேலூயா. நீங்கள் சொல்வீங்க, அவன்லாம் என்ன யாசிட்டு போயிருக்கான், அவெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தா. அல்லேலூயா. அவன் தான் உன்ட சண்டைக்கு வந்தான், அவள் தான் உன்ட சண்டைக்கு வந்தா. அல்லேலூயா. சண்டைக்கு வந்த யாரு? அவன் அவள். இப்போ யார் முதல்ல ஒப்புரவாகணும்? சண்டைக்கு வந்தவனா? இப்போ சண்டைக்கு வந்தவன் சண்டை என்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வராம்மா, அவன் சண்டை போட்டான் என்கிட்ட வந்து. இப்போ நான் அவன்கிட்ட ஒப்புரவாகணுமா? அவன் சண்டை போட்டவன் என்கிட்ட வந்து மன்னிப்புக்கிட்ட ஒப்புரவாகணுமா? இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க, நீங்கள் அவ்வளோ சண்டைக்கு வந்தீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒப்புரவாகணுமா? நீங்கள் வந்து என்கிட்ட ஒப்புரவாகணுமா? சண்டை போட்ட நீங்கள் தான் ஒப்புரவாகணுமா? உலக ரீதியாக சண்டை போட்டவன் ஒப்புரவாகும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தான் முதல்ல ஒப்புரவாகணும். நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கீங்களா? புரியுதான்னு சொல்கிறது? நான் சும்மா இருக்கேன், பாம்போல இருக்கேன். என்கிட்ட வந்து சண்டை போட்ட நீங்கள் என் கூட வந்து, பிரதர் அன்றைக்கி நான் சண்டை போட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க பிரதர் அப்படின்னு சண்டை போட்டு நீங்கள் வந்து என்கிட்ட ஒப்புரவாகணுமா? சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிற நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்புரவாகணுமா? ஆ, அப்படி வாங்க. அல்லேலூயா. சண்டை போட்டவங்க தான் ஒப்புரவாகணும். அப்படி ஒப்புரவாகணும் அந்த உலகத்தில் ஒருத்தரும் ஒப்புரவாக முடியாது. அல்லேலூயா. இது தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா சும்மா போடுவீங்களா? என்கிட்ட வந்து சண்டை போடுவீங்கன்னு வச்சுக்கிடுவேன், சும்மா போடுவீங்களா? இல்லை. அது நியாயமான காரணமோ அநியாயமான காரணமோ? பொதுவாக வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடிய ஆளுகள் வந்து அநியாயமாக தான் சண்டை போடும். அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை உங்கள்கிட்ட சண்டை போடியவங்க நியாயமாக சண்டை போடலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க, அநியாயமாக சண்டை போடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் வந்து ஒப்புரவாகணும், உலகத்தான் அப்படி தான் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வந்து ஒப்புரவாகிறாங்களோ ஒப்புரவாகலையப்பா, நீ போய் என்ன செய், ஒப்புரவாகுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? இது எப்படிங்க இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. இது யார் செய்வா? அப்படியா? அப்படிலாம் நான் போக முடியாது அப்படின்னா நீ இப்போ யாருக்கிட்ட சண்டைக்கு வந்துட்ட? தேவன்கிட்ட சண்டைக்கு வந்துட்ட. அல்லேலூயா. அவன் போட்ட சண்டையில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை இப்போ யார்கிட்ட வந்துட்டு? நீ தேவனிடத்தில் வந்துட்ட. அல்லேலூயா. தேவன் பார்ப்பாரு, அணைக்கட்டில் அப்படி ஷெட்டரை சொல்லிடுவார். அல்லேலூயா. எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். தண்ணி வருது ஸ்டாப் ஆயிரும், மழை ஸ்டாப் ஆயிரும், வருமானம் ஸ்டாப் ஆயிரும், பணம் ஸ்டாப் ஆயிரும், எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சண்டை போட்டவன் இல்லை, யார் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடாதவன் ஒப்புரவாகணும்.
சண்டை போட்டவங்க கிட்ட சண்டை போடாதவன் ஒப்புரவாகணும். புரியுதா புரியலையா? புரிஞ்சுன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாருக்கிட்டையாவது சண்டை போடாம இருந்தாலும் உங்ககிட்ட யாராவது சண்டைக்கு வந்திருப்பாங்க. அல்லேலூயா. இங்க சண்டை போட்டவங்களா இருந்தா அது வேற கணக்கு. அல்லேலூயா. ரொம்ப மோசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதா தான் எனக்கு கேள்வியெல்லாம் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேளை பாருங்க, நீங்க சண்டை போடாம உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டா, சண்டை போட்டவங்ககிட்ட சண்டை போடாத நீங்களும் நானுமே முதல்ல என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். புரிஞ்சா புரியலையா? இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடலை. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒப்புரவாகணுமா, நீங்கள் என்கிட்ட வந்து ஒப்புரவாகணுமா? அல்லேலூயா. நான் மாத்திரம் இப்படி ஒப்புரவானா போதுமா? நான் மாத்திரம் ஒப்புரவானா போதுமா? நீங்கள் ஒப்புரவாக வேண்டாமா? உலகத்தின் பலன், வானத்தின் நன்மை, பூமியின் நன்மையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொட்டி கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் பூமியில் வேறு பெற்று மனமாக பூத்து காய்த்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு ஒப்புரவாகணும். தேவன் என்ன சொல்கிறார்? நீ சண்டை போடாவிட்டாலும் போன்ற சண்டை போட்டவங்கிட்ட போய் முதல்ல செய், ஒப்புரவாக. அல்லேலூயா. இதோடு முடிப்போம். அடுத்த வாரம் இதுல இருந்து கொஞ்சம் விரிவா நம்ம பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிந்தது? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை போட்டவன் அல்ல, சண்டை போடாதவன் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை போட்டவன் அல்ல, சண்டை போடாதவன் முதலிலே ஒப்புரவாகணும். என் மனைவி சண்டை போட்டா, சண்டை போடாத புருஷன் முதல்ல ஒப்புரவாகணும். என் புருஷன் சண்டை போட்டா, சண்டை போடாத மனைவி முதல்ல ஒப்புரவாகணும். யார் என்கிட்ட சண்டை போட்டாலும் சண்டை போடாத நான் தான் முதல்ல ஒப்புரவாகணும். அப்படி ஒப்புரவானாதான் உலகத்தின் பலனாகிய, சொல்லுங்க, அப்படி ஒப்புரவு ஆனாதான் உலகத்தின் பலனாகிய வானத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்துல வந்து விழும். அல்லேலூயா. பேன் மாதிரி யாரையும் செல்லு மாதிரி பற்றி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுப்பி நிற்போம். அப்படி எழுப்பி நின்றுக்கும். இந்த அருமையான அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் பேனை போல பலரை பற்றி பிடித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பலரை பற்றி பிடித்து வாழாமல் உம்மை பற்றி பிடித்து மூலமாய் வருகிற வானத்தின் நன்மைகள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகளினாலே நாங்கள் அனுபவித்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் அப்பா. வாய்களை திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே சத்தமா அப்படி ஸ்தோத்திரம் அர்ப்பணித்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, சண்டை போடாத நீ, சண்டையை விரும்பாத நீ, யாரிடத்திலும் சண்டைக்கு போகாத நீ, உன் வாழ்க்கையை அலசிப்பார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் வம்பு தும்புக்கு போறதில்ல, வந்த சண்டையை நான் விடுறதில்லைன்னு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கை பேனை போல எவனையாவது அப்பி பிடிச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இருக்கும். பேனை போல இன்னொருவனை பற்றி பிடித்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இருக்கும். தேவன் சொல்லுகிறார்,
நீ என்னை பற்றி பிடித்துக் கொண்டால், நீ என்னை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டால், நீ இந்த பூமியில் உறுதியாக வேறு விடுவாய். இந்த பூமியில நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை குடும்பமாய் நீ பெறுவாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாற்றம் எடுக்கிற உன் வாழ்க்கை மனம் வீசுகிற வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கனி இல்லாமல் காய்ந்து போய், காய் இல்லாமல் வறண்டு போய் இருக்கிற பட்டு போன செடியை போல இருக்கிற உன் வாழ்க்கை காய் உண்டாகி, கனி உண்டாகி, பலனால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ என் கூட ஒப்புரவாகணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ என் கூட ஒப்புரவாக வேண்டுமானால் நான் சொல்லுவதை நீ கேட்கணும். ஹல்லேலூயா. நான் போதிக்கிறதை நீ கேட்கணும். நான் உனக்கு அறிவிப்பதை நீ கேட்கணும். உன்னுடைய மேட்டிமை, பெருமை எல்லாவற்றையும் தூக்கி நீ தூர போட்டுட்டு ஹல்லேலூயா. நான் சொல்வதை நீ மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா. நீ பெற முடியும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ வேறு விடுவாய், பூத்து மனம் வீசுவாய், ஆமென். காய்த்து கனி தந்து பலன்களாலே நிரப்பப்படுவாய். சண்டை போடாத நீ உன்னோடு சண்டை போட்டவனோடு போய் ஒப்புரவாகு, ஒப்புரவாகு, ஒப்புரவாகு. எப்படி ஒப்புரவாக வேண்டும் அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம். ஒப்புரவாகு. அப்படி ஒப்புரவாகும் பொழுது உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படியே ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது சொல்லுகிறது, வானத்திற்கும் பூமிக்கும் முழு அதிகாரம் உள்ள தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்ற முடியும், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்ற முடியும். ஆமென். அந்த தேவனை நோக்கி இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாக அதை ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா. 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 ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.